வணக்கம். நான் உங்கள் வி.கே. சுந்தர். இப்போ ஊரெல்லாம் இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா வந்து தன்னுடைய பாடல்களுக்கு முழு ரைட்ஸும் கேட்குறாரு அப்படிங்கிறது தான். தவிர இந்த கோர்ட்டில் கேஸாகவும் போயிருக்கு. அதில் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டதில் என்னென்னா, தயாரிப்பாளர் தரப்பில் வந்து எங்களுக்கும் அதில் பங்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. பாடலாசிரியர்கள் வந்து ஒரு பக்கம் எங்களுக்கும் வேணும்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நபர் கமிஷன் விசாரணையில் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. அநேகமாக இது வந்து 3 நபர் விசாரணைக்கு மாறி அது அவ்வளோ சீக்கிரத்தில் அது முடிவான்னு தெரியலை. ஆனால் நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்த கால அனுபவத்தில் எனக்கு தோன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு படைப்பாளி ஒரு படத்தில் வந்து பங்கெடுக்கிறாரு, ஒரு டைரக்டரோ, ஒரு மியூசிக் டைரக்டரோ, ஒரு பாடலாசிரியரோ, ஒரு நடிகரோ யாராக இருந்தாலும் அந்த படத்தில் அவங்க வேலை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான படத்தையும் சம்பளத்தையும் வாங்கிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் அந்த படத்துக்கு முதலீடு செய்த ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாருன்னா அவர் அவ்வளோ பணத்தை போகிறார். அது முதல் நாள் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இது நமக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் வருமா எதுவுமே தெரியாமல் வந்து இந்த ப்ரொடியூசர் இருக்கிற நிலைமையில் அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் போடுறது தான் நியாயமான விஷயம்னு எனக்கு தோணுது. இப்போ கேராஜன் உட்பட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வந்து வீடு கட்ட ஒரு கொத்தனார் வரானா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாரு, அந்த வீடு வந்து பணம் போட்டாலே தானே சொந்தம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து என்னென்னா, தமிழ் சினிமாவில் வந்து என்னென்னா எவ்வளோ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-4000 படம் வந்திருக்கலாம். வந்ததில் எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்னும் வந்து இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து முதல் படத்தோடய வீட்டுக்கு போனவங்களாம் நிறைய இருக்காங்க. ஏன்னா அந்த பணத்தை வந்து திரும்ப எடுக்க முடியலைன்றதால போயிருக்காங்க. ரோட்டில் வந்து என்ன பெரிய அளவில் அந்த காரு பணம் மங்களான்லாம் இருந்தவங்க படம் ஓடாமல் ரோட்டுக்கு வந்த ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த இவ்வளவு நாள் தமிழ் சினிமாவில் இருந்த படங்களில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் சரி, நடிகனும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. புதுசு புதுசாக தயாரிப்பாளர் வர்றாங்க போகிறாங்க. ஆனால் இந்த டெக்னீஷியன் வந்து சினிமாவில் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தயாரிப்பாளர் வந்து பணம் போட்ட தயாரிப்பாளர் வெளியில் போயிட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த ரைட்ஸ் அவங்களுக்கும் கிடச்சதுன்னா, ஒரு தோற்று போன தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு இந்த பணம் காலங்காலம் வந்து சேரும்னா அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி தயாரிப்பாளருடைய நிலைமை சொல்கிறேன். பிரசாத் லேபுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு தெருவில் வந்து அப்போ நிறைய சினிமா கம்பெனிகளாக இருந்துச்சு. சினிமா கம்பெனி இருக்கும்போது அந்த இதில் வந்து என்ன, ஒரு தயாரிப்பாளர் கன்னட தயாரிப்பாளர், அவர் வந்து கன்னடத்தில் மலையாளத்துலலாம் வந்து படங்கள் தயாரிப்பார், தமிழ் படங்கள் வாங்கி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவார். அவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். வந்து ஒரு பர்த்டே வேறு ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்லேயே அந்த வீட்லேயே வந்து தினமும் ஒரு 100 பேருக்கு அது சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பார். சாப்பாடு போட்டுகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு இது கடைசியாக வந்து ஒரு கன்னட படம் எடுத்து அந்த படம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகி அந்த வீட்டை வந்து அடமானம் வச்சு டோட்டலாக இதாகி இறந்து விட்டார். அந்த மன உளைச்சலே இறந்து விட்டார். இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சுன்னு தெரியலை. ஒரு நாள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங் இதில் வந்து ஒரு பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது பார்த்தா அந்த தயாரிப்பாளரோட மகள் ரிச்சிகலாக வந்து அந்த படத்துக்கு வந்து நடிக்க வந்திருக்கு. ரிச்சிகல்னால் கொஞ்சம் அன்றைக்கி சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அதனால் வந்திருக்கு. என்னம்மா பண்ணி நடிக்க வந்துட்டு அப்படின்னா, இல்லை அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சர்வைவல் பண்ணுறதுக்கு வந்து வழி இல்லை, அதனால் வந்து அப்பா இருக்கிற காலகட்டத்தில் ஏஜென்ட் இது மாதிரிலாம் ஆட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கள்ல, அவங்ககிட்ட இப்போ கேட்டேன். இந்த மாதிரி கேட்டனால சரி வா ஷூட்டிங் வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். இதுதான் எங்களை வந்து வாழ வச்சிட்ருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இப்படி காலம் போயிட்டுருக்கு. இன்னொரு நாள் வந்து என்னென்னா, இன்னொரு நண்பரோடு சேர்ந்து ஒரு ஆசிரமம், முதியோர்கள் ஆசிரமம், அதாவது கைவிடப்பட்ட பெண்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிற ஒரு இடம். அமெரிக்காவில் வந்து ஒரு நண்பர் வந்து அந்த இல்லத்துக்கு வந்து இத்தனை பேருக்கு வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அந்த நண்பர் எல்லாமே அவங்க போகிறாங்க, சாப்பாடு கொடுக்குறதுக்காக போகிறாங்க. போனால் அமெரிக்காவில் வந்து அந்த பேர் சொன்னவருடைய பேர் மறந்து போச்சு. மறந்து போனோன்னே இந்த சாப்பாடு கொண்டு போனார்ல அவருடைய பேரை கேட்டுட்டு அவங்க எல்லாமே ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த சாப்பாடு வாங்க வரிசை எல்லாமே நிற்கிறாங்க. அந்த வரிசையில் நிற்கிற இடத்துல 4ஆவதாக நின்று ஒரு லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தயாரிப்பாளரோட மனைவி. அவங்க வந்து மொத்த குடும்பமும் இதாகி அந்த வந்து அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போது அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாமே இன்றைக்கும் வந்து லைவாக வாழ்ந்துருக்காங்க, வேறு படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், அந்த மாதிரி வந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு போகணும் அப்படின்னு. இப்போது கேராஜன் சொல்கிற மாதிரி வந்து இப்போது ஒரு படத்தோட ஸ்கிரிப்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதர் லாங்குவேஜ் போனாலோ வேறு ஏதோ ஒரு மொழிக்கு போகுது அப்படின்னா, படத்தோட இயக்குனரை பொறுத்து 50-50 இல்லைனா வந்து 60-40 அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்குவாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட இந்த சாங்ஸ் ரைட்ஸ் வந்து
எல்லா தயாரிப்பு ராஜன் சொன்ன மாதிரி வந்து எல்லா தயாரிப்புகளும் கிடைச்சினா இந்த மாதிரியான இப்போ நான் சொல்ல மாதிரி எவ்வளோ தயாரிப்பாளர்கள் வந்து நான் உதாரணத்துக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். எதுக்கு பிதாமகன் துரை தயாரிப்பாளர் துரை கடைசி காலத்தில் வந்து மருத்துவ செலவு கூட காசு இல்லாமல் அவர் எவ்வளோ படம் பண்ண ஒரு ஆள் கடைசி காலத்தில் தன்னுடைய வைத்தியம் பார்க்குறது கூட காசு இல்லாமல் ரொம்ப மோசமான கண்டிஷன்லேருந்து இறந்து போனார். அந்த மாதிரி உதாரணங்கள் பல பேர் சொல்லலாம். அதனால் வந்து என்னென்னா கோர்ட்டு முடிவெடுத்தாலும் சரி, தயாரிப்பாளர்கள் வந்து முடிவெடுத்தாலும் சரி, படத்தோட அந்த சாங் ரைட்ஸில் வந்து தயாரிப்பாளருக்கும் வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து இசையமைப்பாளர்கள் வந்து இளையராஜா வந்து என்னென்னா மொத்த ரைட்ஸையும் தனக்கு வாங்கி வச்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து வசதியாக சில எல்லாருமே அதை ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. இளையராஜா வந்து தன்னுடைய ரைட்ஸை வாங்கி தன்னுடைய மகன் கார்த்திக் ராஜாவுக்கோ யுவன் சங்கர் ராஜாவுக்கோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வளர்ந்துட்டாங்க. கார்த்திக் ராஜா, இளையராஜா, யுவன் சங்கர் ராஜாலாம் வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய வசதியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் தேவையில்லை. அந்த ரைட்ஸ் மொத்த ரைட்ஸையும் இசையமைப்பாளர் சங்கத்துக்கு எழுதி கொடுத்தாரு. அதுலேயும் வந்து கஷ்டப்படுற கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த ரைட்ஸ் பிரித்து போதான் சொல்லிருக்கிறத தவிர இளையராஜா அதுலேருந்து ₹1 கூட எடுத்துகிட்டு போகல. இந்த பிரச்சனை கோர்ட்டில் இருந்தாலும் கூட வந்து இளையராஜா வந்து தன்னுடைய ரைட்ஸ் மொத்த அதில் வரக்கூடிய வருமானங்களை வந்து இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு எழுதி கொடுத்தது போல் அவரே முன் வந்து இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த ரைட்ஸில் வந்து உரிமை இருக்குது அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஆகச்சிறந்ததாக இருக்கும் இசைஞானிக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம்.